பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த கொரோனாவா இருக்கட்டும், இல்ல இந்த பிளாக் ஃபங்கஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபங்கல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம காம்பேக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ பிளட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். நம்மளோட என்டையர் பாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிடா வந்து நம்மளுக்கு பிளட் வந்து ஆக்ட் ஆகுது. பட் பிளட்டோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன மாதிரி ரோல் வந்து பிளட் வந்து பாடியில பிளே பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இன் செல்ஸ். ஸோ நம்ம பாடியில ஆஸ் நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி ட்ரில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸுக்கு வந்து அப்ராப்ரியேட் நியூட்ரியன்ஸ் வந்து பிளட் வந்து ப்ரொவைட் பண்ணா மட்டுமே தான் நம்ம எனி டிசீஸ் கண்டிஷன் இல்ல எனி மெடிக்கல் கண்டிஷன் இல்ல ஒரு ஹெல்தி பாடி இல்ல ஒரு ஐடியல் பாடி வெயிட், குட் கொலஸ்ட்ரால் லெவல், நார்மல் சுகர், பிபி லெவல்ஸ் இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது குட் நியூட்ரியன்ட் சப்போர்ட் செல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது தான் மேஜர் ரோல். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹார்மோன்ஸ் இந்த பாடி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து எனக்கு கம்மி ஆகுது அப்படின்ட்டு நம்ம நிறைய இது வந்து பார்த்துப்போம். ஸோ பர்சனலாகவும் ஃபேமிலியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டியர் அண்ட் நியர் ஒன்ஸ், இல்லை கொலீக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் மூலமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எதனால இந்த ஆக்சிஜன் லெவல் செல்ஸ்ல வந்து லோ ஆகுது. ஸோ லேக் ஆஃப் ஹீமோகுளோபின் கண்டென்ட், லேக் ஆஃப் நியூட்ரியன் சப்ளை, இல்ல லேக் ஆஃப் ஃப்ளூயிடிட்டி இந்த பாடி, இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்சிஜன் டிமாண்ட்ன்றது பாடியில ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களோட செல்ஸோட ரேஞ்ச், அதாவது அந்த பிளேட்லெட் கவுண்டா இருக்கட்டும், ஆர்பிசி கவுண்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆகும்போது இது எல்லாமே ஒரு குட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் பாடியில இருந்து வெளியே எலிமினேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நாட் ஓன்லி தட், இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன்ல இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் இஷ்யூ, தைராய்டு இஷ்யூ இது எல்லாமே வந்து ரொம்ப காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவா வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால தான் நம்மளுக்கு பாடியில நடக்குது. ஸோ அந்த ஹார்மோனல் லெவல் பேலன்ஸ் பண்ணவும் பிளட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் பேத்தோஜன், பிளட் லாஸ் அண்ட் அதர் டிசீசஸ். ஸோ நம்மளுக்கு சின்னதா வந்து ஒரு அடிபட்டாலும், லைக் ஒரு சின்ன ஸ்கிராச்சா இருக்கட்டும், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், இன்ஜுரி இல்ல ட்ராமாவா இருக்கட்டும், ஸோ அந்த காயப்பட்ட இடத்துல இமீடியட்டா வந்து அந்த பிளட் லாஸை ப்ரிவென்ட் பண்றது, பிளட் கிளாட்டிங் ஃபேக்டரை வந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்றது, அண்ட் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறது எல்லாமே வந்து பிளட்டோட ஒன் ஆஃப் த மெயின் ரோல். அண்ட் லாஸ்ட்லி பார்க்கும்போது ரெகுலேட்டிங் பாடி டெம்பரேச்சர். ஸோ நிறைய பேர் வந்து லோ பிளட் கவுண்ட் இருக்கு, இல்லை ஹீமோகுளோபின், ஆர்பிசி லெவல்ஸ் லோவா இருக்கும்போது ரொம்பவே டயர்டா வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, கிடினஸ், வாமிட்டிங் சென்சேஷன் இது எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாமே பாடி டெம்பரேச்சரை வந்து அவங்களுக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணும், இல்லை ஒரு ஹை கிரேட் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிளட்ன்றது பாடியில வந்து ஒரு ஆப்டிமம் ரேஞ்ச், அதாவது நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். அண்ட் பிளட்டுக்கு உண்டான அந்த நார்மல் ஃபங்க்ஷன், அந்த நார்மல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா வித்தவுட் எனி ஹர்டல்ஸ் மூலமா நம்மளுக்கு கேரி அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். ஸோ பிளட்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பிளட்னு நம்ம வந்து என்ன, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லிக்விடா, இல்லை ஒன்லி வாட்டர் கண்டென்ட்டா, இல்லை ஜஸ்ட் செல்ஸா? ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் பிளட்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நேம்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம பிளட்ல வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் செல்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு 100 ml ஆஃப் பிளட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 100 ml ஆஃப் பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா 45% ஆஃப் த பிளட் வந்து இட் கான்ஸ்டியூட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் கவுண்ட்ஸ் இது எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த 55% வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா. ஸோ அந்த டாப்ல இருக்கக்கூடிய அந்த எல்லோவிஷ் லிக்விடை தான் வந்து நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம்.
அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் அண்ட் ரெட் கலர் வந்து இண்டிகேட்ஸ் பிளட் செல்ஸ். ஸோ அதுலயும் பார்க்கும்போது அந்த 45%லையும் பார்க்கும்போது 44% வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆர்பிசிஸ் ரெட் பிளட் செல்ஸ் மூலியமா தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 1% தான் வந்து உங்களுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் அண்ட் டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ். இது ரெண்டுமே காம்பினேஷனா ஒரு 1% வந்து ஒரு 100 ml ஆஃப் பிளட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த காம்போசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 ml ஆஃப் பிளட்ல வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் போது எனி பிளட் ரிலேட்டட் டிஸார்டர் இல்ல வந்து பிளட் உண்டான பேராமீட்டர்ஸ் லைக் லோ ஹீமோகுளோபின் லெவல் இல்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அனீமியா இல்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்ல இருந்ததும் நம்ம ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். பட் இந்த பேராமீட்டர்ஸ்லயே ஒரு சில டிஃபெக்ட்ஸ், ஒரு சில ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்ல குவாலிட்டி இல்ல குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டா இல்லாத போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு ரேஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் செல் ஜேர்னி. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ரெட் பிளட் செல், ஆர்பிசி அதாவது ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட் கவுண்ட்ஸ், பிளாஸ்மா, ஸோ இந்த பிளட் பேராமீட்டர்ஸ் பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு உண்டான மெயின் ஃபங்க்ஷன், இன்கேஸ் இதில் டெஃபிஷியன்சி எதுனா வந்ததுன்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம் என்றும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி. ஸோ த மோஸ்ட் காமன்லி நோன் பேராமீட்டர் அதாவது ஹீமோகுளோபின். ஸோ எங்கே போனாலுமே டாக்டர்ஸ் காமனாக அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ஹீமோகுளோபின் கவுண்ட் எடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து அயன் கண்டென்ட் எப்படி இருக்கு பாருங்க, ஆர்பிசி டெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த ஆர்பிசியோட மேஜர் ரோல் என்ன, என்ன மாதிரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ஆர்பிசி கொடுக்கும்? ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸை வந்து எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் ஹேஸ் அ பர்டிகுலர் ஷேப், அதாவது பை கான்கேவ் ஷேப்னு சொல்லுவோம். ஸோ செல்லை சுற்றி ஒரு எலாஸ்டிக் மெம்பரெயின் இருக்கும். ஸோ அந்த டார்க் ரெட் பிக்மெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து ஹீம், அதாவது அந்த அயனுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி ஹீம்னு நம்ம சொல்றோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லைட் ரெட்டிஷ் மெம்பரெயின் தான் வந்து எலாஸ்டிக் மெம்பரெயின்னு சொல்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 95% ஆஃப் த ஹீமோகுளோபின் வந்து அந்த ரெட் பிக்மெண்ட் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து பாடியில மேடப் ஆயிருக்கு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 5% வந்து பாத்தீங்கன்னா என்சைம், சால்ட் அண்ட் அதர் ப்ரோட்டீன்ஸ் லைக் வந்து ஹீமோகுளோபின் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அயன் பிளஸ் ப்ரோட்டீன் தான். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனோட நம்மளுக்கு பாடியில வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ஆர்பிசின்றது சிந்தசைஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மேஜரா சிந்தஸ் ஆகக்கூடிய இடம்னு பார்க்கும்போது போன் மேரோ. ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய போன் மேரோல தான் வந்து நம்மளுக்கு இந்த ஆர்பிசின்றது நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவர்லயும் வந்து சம்டைம்ஸ் ஆர்பிசிஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும், கிட்னிஸ்லயும் வந்து உங்களுக்கு ஆர்பிசி சிந்தசிஸ் ஆகும். ஸோ ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு நம்ம சொல்லும் போது 120 days. ஸோ எவ்ரி 120 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிசிஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகி நியூவா வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ எவ்ரி 120 daysன்னு சொல்லும் போது ஒரு செல்லுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆர்பிசிஸ்ன்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆர்பிசிஸ் ஃபார்ம் ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும். சிமிலர்லி நாளைக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ எவ்ரி டே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து உங்களுக்கு 120 days ஆஃப் லைஃப் ஸ்பேன்ல நம்ம பாடியில வந்து இந்த சிந்தசிஸ் ப்ராசஸ் அண்ட் டிஸ்ட்ராய் ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு யாருக்குன்னா லோ ஹீமோகுளோபின் கவுண்ட் இருக்கு, இல்லை ஆர்பிசியோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நம்ம இந்த 3 to 4 months டைம் பீரியட் எடுத்து வித் குட் ஃபுட், வித் குட் சப்ளிமெண்டேஷன், குட் மெடிகேஷன்ஸ் மூலியமா இந்த லெவல்ஸை வந்து நம்ம ஈஸியா ஒரு நார்மல் ரேஞ்ச்ல நம்ம எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 to 10 million ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து ஃபார்மும் ஆகுது, சைமல்டேனியஸ்லி டிஸ்ட்ராயும் ஆகுது. அண்ட் இந்த ஆர்பிசியோட மேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயின்லி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ எஸ்பெஷலி இந்த கொரோனா பேண்டமிக் டைம் பீரியட்ல உங்களோட லைக் க்ளோஸ் அண்ட் டியர் ஒன்ஸுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து குட் லெவல் ஆஃப் ஹீமோகுளோபின் லெவல் பாடியில பூஸ்டப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டு அ குட் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட் ஒரு
30 to 40% வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் மூலியமா ஆக்சிஜன் சப்போர்ட், ஆக்சிஜன் லெவல்ன்றது பாடியில வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் பாடியில இருந்து எலிமினேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் எவ்ரி மேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 5.5 மில்லியன் ஆஃப் ஆர்பிசி per cubic millimeter of bloodல வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் சிமிலர்லி 4 to 4.5 மில்லியன் ஆஃப் ஆர்பிசி ஃபார் ஃபீமேல் per cubic millimeter of bloodல பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப லோவாவோ இல்லை எக்ஸஸாவோ போகும்போது ஒன் ஆர் தி அதர் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது பாடியில வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WBC. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளட் செல்ஸ் அலாங் வித் RBC, WBCன்னு பார்க்கும்போது ஸோ டெக்னிக்கலி வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து லியூகோசைட்ஸ்ன்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அன்லைக் ஆர்பிசிக்கு எப்படி ஒரு டெஃபினைட் ஷேப், டெஃபினைட் ஸ்ட்ரக்சர், டெஃபினைட் கலர் இருக்கும், அந்த மாதிரி வந்து WBC இல்லை. WBC வந்து மோஸ்ட்லி வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும் அண்ட் கம்பேரிட்டிவ்லி டு RBC ஒரு லார்ஜர் ஷேப்ல இருக்கும். ஸோ பர்டிகுலரா இந்த ஷேப் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ஸ் வந்து செல்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் செல்லுக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ்ன்ட்டு நேம் வந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7,000 to 8,000 ஆஃப் WBC வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் WBCயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் இண்டிவிஜுவல். பிகாஸ் WBCயோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் வந்து இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் WBCயோட ஒன் ஆஃப் த மேஜர் ரோல். ஸோ ஒருத்தவங்கள ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட இம்யூனிட்டி பொறுத்து தான் அந்த பாடிக்கு வந்து WBCயோட சிந்தசிஸ் தேவைப்படுதா, இல்ல வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 months விட்டு லேட்டர் ஆன் வந்து சிந்தசிஸ் பண்ணலாமான்றது பாடியோட இன்டெலிஜென்ஸ் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் WBCயோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இட் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் ஈவன் ஃபார் இயர்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 yearsல வந்து ஒரு சின்ன ஜுரம் வந்தது இல்லை, கோல்ட் அட்டாக் ஆனது இல்லை, ஃப்ளூ ஃபார்மேஷன் இல்லை, ஒரு ஹெட்ஏக் கூட வந்தது இல்லைன்னா இட் இஸ் அன் அ ஸ்மால் இண்டிகேஷன் உங்களோட இம்யூனிட்டி லெவல் டு த எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்ட் ரேஞ்ச்ல இருக்கு அண்ட் WBC கவுண்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு பார்த்தீங்கன்னா WBC ஒரு சிந்தசிஸ்ன்னு பார்க்கும்போது வருஷத்துல ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துல 2 வாட்டியோ இல்லை 6 months ஒன்ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேசஸ்ல இருக்கும். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா சிக் ஆகுறாங்க, ரொம்ப ஆஃபனா சிக் ஆகுறாங்க, அடிக்கடி கோல்ட் அட்டாக் ஆயிடுது, அடிக்கடி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், வீசிங் இஷ்யூ, டஸ்ட் அலர்ஜி இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து டே டு டே பேசிஸ்ல கூட WBCன்றது பாடியில வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ இந்த WBC எல்லாம் வந்து மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை அட்டாக் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பேத்தஜன்ஸ் லைக் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல், பாரசைட்ஸ், இந்த இன்ஃபெக்ஷியஸ் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த ஹியூஜ் ரோல். ஸோ இது வந்து ஒரு குட் ஆன்டிபாடியா, நேச்சுரல் ஆன்டிபாடியா கூட பாடியில வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது அன்லைக் RBC, ஸோ RBCன்னு சொல்லும் போது அது ஒன் சிங்கிள் செல். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸோ கேட்டகரிஸோ எதுவும் இல்லை. பட் வந்து நம்ம WBCன்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் இருக்கு, ஈஸ்னோஃபில்ஸ் இருக்கு, மோனோசைட்ஸ் இருக்கு, லிம்போசைட்ஸ் இருக்கு, பேசோஃபில் இருக்கு. அண்ட் ஈச் டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல் வந்து ஒரு ஒரு ரோல் வந்து நம்ம பாடியில வந்து கேரி அவுட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைஃபாய்ட் ஃபீவர் வந்திருக்கு, இல்லை எனி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லைக் வந்து GERD இஷ்யூஸ் இருக்கு, இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி பட்சத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரோஃபில் என்ற WBC வந்து உங்களுக்கு ஒரு குட் ஆன்டிபாடியா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதோட சிந்தசிஸ் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து பாடியில டபுளாவோ ட்ரிபிளாவோ உங்களுக்கு சிந்தசிஸ் ஆகி அந்த பர்டிகுலர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ணும்.
ஸோ இதுதான் வந்து நியூட்ரோஃபிலோட மெயினான மெக்கானிசம்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில். ஸோ பீப்புள் வித் டஸ்ட் அலர்ஜிஸ், ஃபுட் அலர்ஜிஸ், ஸ்கின் அலர்ஜிஸ், ஸோ இந்த அலர்ஜிக் ரிலேட்டட் பீப்புள் எல்லாம் வந்து மோர் வந்து இந்த ஈஸ்னோஃபில்ல தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு ஈஸ்னோஃபில்லோட கவுண்ட் வந்து ரொம்ப லோவாவோ இல்லை ஹையாவோ போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர் ரியாக்டிங் இம்யூன் சிஸ்டம் இல்லைன்னா ஒரு ஓவர் ரியாக்டிங் இம்யூன் சிஸ்டம் பாடியில வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா வந்து அவங்களோட ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து அவங்க நார்மல் ரேஞ்ச்ல எடுத்துட்டு வரும்போது எனி டைப் ஆஃப் அலர்ஜி நம்மளுக்கு பாடியில அட்டாக் ஆகும்போது அந்த பர்டிகுலர் அலர்ஜிக் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க ஈஸியாவே வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பேசோஃபில். ஸோ பேசோஃபில்லோட மெயினான ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ்ன்றது தேவைப்படும். அப்பதான் வந்து அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் மூலியமா வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான தாக்கம் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் எனி லிவர் டிசார்டர்ஸ் இல்லை லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் போது டாக்டர்ஸ்ல வந்து ஆன்டி ஹிஸ்டமின் மெடிகேஷன்ஸ் இல்லை ஆன்டி ஹிஸ்டமின் உண்டான டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரீசன் ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனையோ பேத்தஜனையோ வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஹிஸ்டமின் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ அதனால இந்த பேஸ்னோஃபில்ன்ற டபிள்யூபிசி அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் எடுத்துட்டு வரும்போது எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸும் பர்டிகுலரா ஆர்கன் ரிலேட்டட் டிசீசஸ் ஆர் டிசார்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ணாம இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரானுலோசைட்ஸ் ஆஃப் டபிள்யூபிசின்னு சொல்லுவோம். அதாவது இதுல வந்து ஒரு கரு இருக்கு, நியூக்ளியஸ்ன்ற ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அது மூலியமா இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆகும். பட் ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து நியூக்ளியஸ்ன்றது பர்டிகுலரா இல்லை. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான என்ன ஃபங்க்ஷனோ அதை வந்து கேரி அவுட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மோனோசைட். ஸோ மோனோசைட் சொல்லும் போது சிமிலர்லி நியூட்ரோஃபில் எப்படி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளுக்கு ஓவர் கம் பண்ணுமோ அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனை மோனோசைட்ன்றது நம்மளுக்கு ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு ஹெல்தி பாடி மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லிம்போசைட். ஸோ லிம்போசைட் வந்து செக்ரீஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஸோ மெயின்லி வந்து இந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் ஆன்டிபாடி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ ஒரு இயர் இன்ஃபெக்ஷனா அந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிஸ் தான் தேவை. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸோ அந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிஸை எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நோட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்டிகுலர் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரிலீஸ் பண்றது தான் லிம்போசைட்டோட வேலை. ஸோ தட் நம்மளுக்கு பாடியில் அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டும் கம்மியாகும், ஃபர்தரா இன்ஃபெக்ஷனும் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம தவிர்க்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டபிள்யூபிசியோட மெயின் ரூல். ஸோ தோ 5 கேட்டகரிஸ் ஆஃப் டபிள்யூபிசி இருந்தாலும் ஈச் டபிள்யூபிசி வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் போது தான் நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும் அண்ட் ஃபர்தரா வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப ப்ரோன்டாகவும் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். I always wanted to explore what are the good things nature has to offer. Nutrilite is all about botanicals. So it's a very good marriage between me and Nutrilite. My name is Amit Chandra. I am a phytochemist at Nutrilite. In Nutrilite, we are very particular about consistency in growing, analyzing, and delivering the raw materials in our products. We control the quality for Nutrilite botanicals, right from seed to the supplement stage. If we don't have the right seed, we don't have the right plant coming up, we may not have the right amount of phytonutrients.
botanical has its own phytochemical fingerprint. If we do not pay attention to the fingerprint, it may not be that botanical that we want. Once they reach the peak of those phytonutrients, we have to harvest them. And then we process them to make the extracts and the raw materials which go into our products. The process that Nutrilite applies needs collaboration. Lot of people work together to ensure we maintain the quality to the supplement stage. We have a lot of scientists who understand those phytochemicals and manage the quality of the phytonutrients. We control the whole process starting from seed to supplement. It's a very good combination of nature and science coming together. That's why we call it best of nature, best of science. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பிளேட்லெட் கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் அதனால இன்ஃபெக்ஷன் லெவல் ஜாஸ்தி இருக்கு, இல்லை இது மூலியமா நிறைய பிளட் லாஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பேசிக்கா பிளேட்லெட் ஓட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ப்ளீடிங்ன்றது லைக் ஹெவி பிளட் லாஸ்ன்றது ஸ்டாப் பண்றது தான் வந்து பிளேட்லெட்ஸோட ஹியூஜ் ரோல். ஸோ தட் வந்து நம்மளுக்கு பாடியில பிளட் வெசல்ஸோ இல்லை வந்து அந்த வாஸ்குலர் சிஸ்டமோ எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை தான் பாடியில வந்து ஹீமோஸ்டாட்டிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸை வந்து த்ரோம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த த்ரோம்போன்ற மீனிங் வந்து இட் மீன்ஸ் கிளாட்டிங். ஸோ அந்த பிளட் செல்ஸை வந்து கிளாட் பண்ணுறது தான் வந்து அந்த த்ரோம்போசைட்ஸை நம்ம டெக்னிக்கலாக மீன் பண்ணுறோம். அண்ட் பிளேட்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்போ கலரோ எதுவுமே இருக்காது. லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு செல்லாக கூட வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி லைக் உடஞ்ச கண்ணாடி துண்டுகள் மாதிரி தான் வந்து நம்மளுக்கு பாடியில வந்து அப்பியர் ஆகும். பட் வந்து கம்பேரிட்டிவ்லி டு லைக் அந்த ஆர்பிசி டபிள்யூபிசி இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும் போது ஸ்லைட்லி லார்ஜர் செல்ஸா வந்து ஆக்ட் ஆகும் அண்ட் ஒரு ரேண்டம் ஷேப்ஸாகவும் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட்ல பார்த்தீங்கன்னா 1,50,000 to almost 4 lakh counts of plateletsன்றது நீங்க வந்து 1 drop of bloodலயே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அதனாலதான் வந்து அந்த கிளாட்டிங் ஃபேக்டருக்கு உண்டான ஹியூஜ் ரோல் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளே பண்ணுது. அண்ட் பிளேட்லெட்ஸோட லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் லைஃப் ஸ்பேன் கம்பேரிட்டிவ்லி டு டபிள்யூபிசி அண்ட் ஆர்பிசி. ஹார்ட்லி வந்து 5 to 9 days தான் வந்து இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸோட லைஃப் ஸ்பேனாவே இருக்கும். அண்ட் யூஸ்வலி வந்து பிளேட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோல தான் வந்து நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து பாடியில இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஹியூஜ் பிளட் லாஸ், அதாவது எஸ்பெஷலி டியூரிங் சர்ஜரி டைம் அண்ட் இல்லை எதுனா ஆக்சிடென்ட் இன்ஜுரி ட்ராமா இந்த மாதிரி டைம் பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பிளேட்லெட் கவுண்ட்ஸோட டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிமம் ரேஞ்ச் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் ஆனால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் எப்படி வந்து உங்களோட சர்ஜரியோ இல்லை வந்து வாட் எவர் த ஹெல்த் இஷ்யூஸ் மைட் பி அதை பேஸ் பண்ணி வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த 45% ஆஃப் த செல்ஸ், அதோட ஃபங்க்ஷன், அதோட பேராமீட்டர்ஸ், அதோட ரோல் இன் த பாடி, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன் டைம் பீரியட்ல நிறைய பேர் பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபியூஷன்ஸும் வந்து பண்றாங்க. ஸோ நீங்க நிறைய ஹை லெவல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரீம்லி 70-80 இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
பிளாஸ்மா டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்மா இன்ஃபியூஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்மான்றது என்ன, ஸோ எப்படி வந்து இது வந்து என்ன ரோல் பாடியில ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, பிளாஸ்மா வந்து ஒரு எல்லோவிஷ் லிக்விட். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 55% ஆஃப் த பிளட் காம்பனண்டா இருக்கும். அண்ட் இந்த 55% ஆஃப் பிளாஸ்மா வந்து எதால வந்து மெயின்லி இட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% வந்து வாட்டர் தான். பிகாஸ் நம்மளுக்கு பாடியில எனி இன்ஃபெக்ஷன் இல்லை சின்னதா ஒரு ஃபீவர் இல்லை ஹெட்ஏக், இயர் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எது வந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாவே வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு. பட் உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மா லெவல் வந்து ஒரு நார்மல் ஆப்டிமம் ரேஞ்ச்ல இருக்கும் போது அந்த அளவுக்கு பாடி வந்து சீக்கிரமா வந்து டீஹைட்ரேட் ஆகாது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டீஹைட்ரேஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்மா இன்ஃபியூஷன் வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் வாட்டர்னால தான் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப். அண்ட் இந்த வாட்டர் கண்டென்ட்டும் இந்த பிளாஸ்மாவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடாவும் ஆக்ட் ஆகும். லைக் பார்த்தீங்கன்னா வித்தின் த செல் உள்ளேயும் வந்து அந்த வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணும், அண்ட் செல்ஸுக்கு நடுவுலையும் வந்து அந்த வாட்டர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ப்ரோட்டீன், சால்ட்ஸ், என்சைம், நியூட்ரியன்ஸ், அதர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், இது எல்லாம் கூட வந்து உங்களுக்கு பிளாஸ்மா வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு சடனா வந்து ஒரு ட்ராப் டவுன் லெவல் ஆஃப் மெக்னீஷியம், பொட்டாசியம் பாடியில இருக்கும் போது உங்க பிளாஸ்மா லெவலை பூஸ்டப் பண்ணாலும் உங்களுக்கு மெக்னீஷியம், பொட்டாசியம் லெவல் எல்லாமே வந்து நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பேசிக்லி பிளாஸ்மான்னு சொல்லும் போது இந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்ட்ல தான் பிளாஸ்மான்றது நம்மளுக்கு பாடியில வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் இதுக்கு உண்டான மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது, ஸோ ஆஸ் ஏர்லியரா டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் பிளாஸ்மா வந்து 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட்னால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலில் வந்து நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர். பிகாஸ் இந்த பிளாஸ்மா வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்லையும் இருக்கிறதுனால பாடி டெம்பரேச்சர், பாடி பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் கண்டென்ட், ஹார்மோனல் லெவல், ப்ரோட்டீன் லெவல், இது எல்லாமே வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அந்த பர்டிகுலர் சால்ட் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட், இல்லை நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்ஸை வந்து பிளேஸ் பண்ணவும் வந்து ஒரு தூண்டுதலாக வந்து இந்த பிளாஸ்மா இருக்கும். ஸோ நம்ம பிளட் பேராமீட்டர்னு எடுக்கும் போது ஜஸ்ட் நம்ம செல்ஸ் மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த பிளாஸ்மா லெவலும் வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் டிஸார்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல வந்து எனி டெஃபார்மிட்டிஸ் இல்லை எனி குவாலிட்டியாவோ குவான்டிட்டியாவோ அஃபெக்ட் ஆகும் போது, இல்லைன்னா வந்து நியூட்ரியன் சப்ளை இல்லாத போது, இல்லை செல் டேமேஜ், அந்த ஆக்சிடேட்டட் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும் போது என்ன மாதிரி பிளட் டிஸார்டர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் காமன்லி ஃபேஸ்டு இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது அனீமியா. அதுவும் எஸ்பெஷலி டீன், லைக் ஃப்ரம் 12 இயர்ஸ் டு ஆல்மோஸ்ட் ப்ரெக்னென்சி, லாக்டேட்டிங், அப் டு மெனோபாசல் டைம் பீரியட் வரைக்குமே வந்து ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம், எஸ்பெஷலி லேடிஸ் வந்து அனீமியா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனீமியான்றது டெஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசி இன் பிளட். ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீமோக்ளோபின் லெவலும் ட்ராப் ஆகும். தேர்பை அனிமியான்ற இஷ்யூ வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து பாப்அப் ஆகும். ஸோ எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு அனிமிக் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஓடி வந்தாலே இல்லை ஸ்டெப்ஸ் ஏறினாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு வாங்குறது, இல்லை பேசும் போதே மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பாப்அப் ஆகும். அண்ட் ஃபெட்டிக், ஸோ எக்ஸ்ட்ரீமாக பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கோல்ட் இன்டாலரன்ஸ், ஸோ கோல்டான வெதரை வந்து ரொம்ப ஈஸியாக வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பேல்னஸ், ஸோ உடம்பே வந்து ரொம்ப வெளுத்த மாதிரி ஆயிடும். எஸ்பெஷலி உங்கள் ஐ ஜோன்ல வந்து நீங்க அந்த அந்த வெளுத்து போன அந்த ஐலிட்ஸ், ஐ ஜோன் வந்து ஈஸியா வந்து நீங்க பார்க்கலாம். அண்ட் ரொம்ப லோ லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கும்.
when it comes to periods, irregular periods or missed periods like amenorrhea, இந்த மாதிரி issues எல்லாம் வந்து pop up ஆகும். Sometimes வந்து extreme hair fall, body pain and aches, and உங்களோட nail growth-உம் சரி regrowth of hair-உம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டிலேடா இருக்கும், இல்லை ரொம்பவே புவரா இருக்கும். ஸோ இது எல்லாமே some of the key indications நீங்க ஒரு anemic zone-ல இருக்கீங்க அண்ட் அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் மெத்தடோ இல்லை அதுக்குண்டான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரும்போது இந்த இஷ்யூ வந்து ஈஸியா வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கேமியா. ஸோ ஒன் கண்டிஷன் டெஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசி. இது வந்து லுக்கேமியா சொல்லும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி த ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆஃப் அனிமியான்னு தான் சொல்கிறோம். ஸோ அன்கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் ஆஃப் டபிள்யூபிசி, அதாவது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோலே இல்லாமல் வந்து உங்களுக்கு டபிள்யூபிசின்றது அளவுக்கு மீறி பாடியில வந்து சிந்தசிஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் ரேஞ்சோட நம்மளுக்கு வந்து அளவுக்கு மீறி வந்து நம்மளுக்கு டபிள்யூபிசின்றது பாடியில நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகும் போது இது வந்து கேன்சர் இல்லைன்னா வந்து வேரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி டயர்ட்னஸ், பாடி பெயின், பேல் ஸ்கின் அண்ட் குட் செல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் செல்ஸோடு சேர்த்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, high body temperature, unusual weight loss, hair fall issues, and பசி வந்து ப்ராப்பரா எடுக்காம இருக்கிறது, gut related disorders, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரைஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த லூகேமியாவுக்கு உண்டான ஒரு மேஜர் திங்குன்னு பார்க்கும்போது அந்த அன்கண்ட்ரோல் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன்ல எடுத்துட்டு வரும்போது வித் குட் டயட் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ஈஸியா இந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா. ஸோ சிக்கிள் செல் அனிமியான்றது இது வந்து ஒன் பர்டிகுலர் செல்லை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வந்து குரூப் ஆஃப் பிளட் டிசார்டர்னே சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து சிக்கிள் செல் ஷேப்டா வந்து மாத்திடும். ஸோ யூஸ்வலா அந்த ஆர்பிசியோட ஷேப்ன்றது பை கான்கேவ் ஷேப். பட் அந்த பை கான்கேவ் ஷேப் இல்லாம சிக்கிள் செல்லா மாத்தும் போது ஆர்பிசியோட அந்த குவாலிட்டி, குவான்டிட்டி, அந்த ஹீமோகுளோபின் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாடியில அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா அனிமிக் ஸ்டேட், பாடி டயர்ட்னஸ், டிசீனஸ், பாடியோட பெயின், நீ டு நீ இல்லை ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ், டோஸ் இது எல்லாமே ஒரு இன்ஃப்ளேம்டு ஸ்டேட், அதாவது ஒரு வீக்கத்தோடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டிசீஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப அன்னோட்டிஸ்டாவோ இல்லை கேர்லெஸ்ஸாக விடும் போது இது வந்து எக்ஸ்ட்ரீம் க்ரானிக் லெவலில் போகும்போது யூரின்ல பிளட்டோ இல்லை திக் யூரினேஷனாவோ கூட வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்னிஷியஸ் அனீமியா. ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம அனீமியான்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அனீமியான்றது வராது பாடியில். சம்டைம்ஸ் வந்து லேக் ஆஃப் பி விட்டமின் லைக் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 லெவல் லோவாக இருந்தால் கூட நம்மளுக்கு அனிமிக் என்ற இஷ்யூ வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பை இது மூலியமா வேரியஸ் அதர் ஹெல்த் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் லைக் வந்து அனீமியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அதர் பிளட் டிஸார்டர் லைக் பிளட் அலர்ஜிஸாக இருக்கட்டும், ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஜோன் பாடியில் ஜாஸ்தியாக இருக்கிறது, இல்லை எனி இன்டைஜஷன் ப்ராப்ளம், நர்வ் ப்ராப்ளம், போன்ஸ் அண்ட் மசில்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ பர்னிஷியஸ் அனிமியான்னு சொல்லும் போது மேல் அப்சார்ப்ஷன் ஆஃப் வைட்டமின் B12, அதாவது வைட்டமின் B12 வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அகெயின் எக்ஸ்ட்ரீம் பாடி டயர்ட்னஸ், பேல்னஸ், ஸோ உடம்பே ரொம்ப வெளுத்து போன மாதிரி ஆகிறது, நம்னஸ் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 2 ஃபிங்கர் மட்டும் இல்லைனா வந்து பர்டிகுலராக ஒரு கால் கை மட்டும் அடிக்கடி மறுத்து போகும். நர்வ் இஷ்யூஸ் லைக் வந்து நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு, கால் கை கொடைச்சல், இந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து பாப்அப் ஆகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து பாடி பெயின், பாடி ஏக், ஹேர் லாஸ் இருக்கும், அண்ட் டேமேஜ் ஆஃப் ஸ்டொமக் வால்ஸ் அண்ட் லைனிங்ஸ். ஸோ இது மூலயமா நம்மளோட கட் ஹெல்த், டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது, ஒரு கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட்,
இல்லைன்னா வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூஸ் எல்லாமே ரேஸ் ஆகும். ஸோ வைட்டமின் B12 லெவல்ஸ் ஒரு ஆப்டிமம் ரேஞ்ச் எடுத்துட்டு வந்தாலே இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ பாடி இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ எதனால வந்து நம்ம பிளட்டை வந்து த நேச்சுரல் ஹீலர் அப்படின்ட்டு நம்ம வந்து பர்டிகுலரா சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியோட இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான். பிகாஸ் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ட் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் இன்டெலிஜென்ட் லெவல் வந்து பாடி ஹோல்ட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்தாலும் பாடியே வந்து தன்னைத்தானே வந்து நேச்சுரலா ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான அந்த பேராமீட்டர்ஸ். ஸோ ஒன் திங் வந்து பார்க்கும்போது பிளட்டோட குவான்டிட்டி லெவல் வந்து உங்களுக்கு லோவா இருக்கக்கூடாது. ஸோ லோ குவான்டிட்டி லெவல் ஆஃப் பிளட் இருக்கும் போது அந்த நேச்சுரல் ஹீலிங் கெப்பாசிட்டி அஃபெக்ட் ஆகும். இல்லை எனி காம்பனன்ட் அண்ட் பிளட் ஹேஸ் கான் பேட் ஆர் நாட் அவைலபிள். ஸோ நம்ம பார்த்த அந்த காம்பனண்ட் ஆஃப் பிளட்ல வந்து மைட் பி குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, இல்லைன்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளட் செல் மட்டும் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியா இருக்கு, இல்லை அன்அவைலபிளா இருக்கு, அது சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்னும் போது அகெயின் அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு மைண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ நம்மளோட பாடியோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்பவே வந்து ஹை லெவல்ல போகும்போது இது வந்து பாடியோட இன்டெலிஜென்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் மூலியமா நம்மளுக்கு பாடி இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனை வந்து மெமரியில வச்சுக்க பாடிக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதுதான் பாடி இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வரும்போது உங்களுக்கே தெரியாம வித்தவுட் மெடிசன், வித்தவுட் சிம்டம்ஸ், வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் பாடி வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணி ஒரு நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துட்டு வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பட் இந்த 4 பேராமீட்டர்ஸ்ல எதுலன்னா ஒண்ணு வந்து நம்ம லேக் ஆனாவோ இல்லை நம்ம பாடி அஃபெக்ட் ஆனாலோ பாடியோட இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபைனலா வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ பேசிக்லி ஆஸ் அ கன்க்ளூஷன், நீங்க பிளட் செல்ஸ் அண்ட் பிளட்ல இருக்க காம்பனன்ட்ஸ் நார்மல் ரேஞ்சில் குட் குவாலிட்டியோட மெயின்டைன் பண்ணாலே எனி டிசீசஸ் ஆர் எனி மெடிக்கல் கண்டிஷன் இந்த பாடி வந்து ஈஸியா ப்ரிவென்ட்டும் பண்ணலாம், ஓவர் கம்மும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இம்ப்ரூவைசேஷன் ஆஃப் பிளட். ஸோ பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்டிகுலரா பிளட்ன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட் ஏறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டமோ மெடிசனோ இல்லை சப்ளிமெண்டேஷனோ எடுப்பாங்க. பட் பிளட்ன்னு சொல்லும் போது எல்லா காம்பனன்ட்ஸ் லைக் பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் கவுண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனாதான் வந்து பிளட்டோட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே இம்ப்ரூவ்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா உங்க பிளட்டோட அந்த ஹெல்த் காம்பனண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு these are the some of the food dietary steps எங்க நம்மளுக்கு வந்து ஈஸியா பிளட்டோட லெவல், குவான்டிட்டி, குவாலிட்டி, இன்டெலிஜென்ஸ், பவர் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரூட் கேட்டகரியில பார்க்கும்போது பொமோகிரானேட், ஆப்பிள், பனானா, மல்பெரிஸ், பிளாக் கரண்ட் யூஸ்வலி பிங்க் ஆஃப் தி ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எனி பிங்க் கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது உங்க பிளட்டோட குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வந்து டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வெஜ்ஜீஸ், ஸோ லைக் பீட்ரூட், எல்லா வகையான கீரை, டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நீங்க எவ்ரிடே பேசிஸ்ல கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபல் மீட், அதாவது ஈரல் லைக் கல்லீரல், மண்ணீரல், ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரும்போது ரொம்பவே வந்து ஹை லெவல் ஆஃப் வைட்டமின் B12 அண்ட் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து பிளட்டோட லெவல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ரெட் மீட், மட்டன் இது எல்லாமே சம் ஆஃப் தி அதர் சோர்சஸ் ஆன் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த பேசிஸ்ல நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அண்ட் டைரி அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்லும் போது இதுல வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் சோர்ஸ் தான் இருக்கு. பட் ஸ்டில் டோஃபு ஒரு பன்னீர் வந்து ஃபோர்ட்நைட்லி ஒன்ஸ் லைக் 2 weeks ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு வரலாம்.
And nuts and seeds. So எல்லா types of nuts like badam, pista, cashew, apricots, figs, dates, raisins, இது எல்லாமே olives, இது எல்லாமே everyday basisல வந்து நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஓவரால் பிளட்டோட பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். And apart from that, other food items like dark chocolates, turmeric, manjal தூள், jaggery, cumin seeds, சீரகம், kidney beans, rajma, quinoa, இதெல்லாம் நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துட்டு வரும்போது இல்லைன்னா அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 டைம்ஸ் கன்சியூம் பண்ணும்போது பிளட்டோட இம்ப்ரூவைசேஷன் லெவல் ரொம்பவே வந்து ஆப்டிமம் ரேஞ்ச்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் ஆஃப் வைட்டமின் சி அண்ட் அயன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னதான் நம்ம பாடியில வந்து அயன் இருந்தாலும் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஒன் திங் வந்து வைட்டமின் சி வந்து உங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து பூஸ்டப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அயனோட அப்சார்ப்ஷனுக்கும் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அயன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்கு, ஹீம் அயன் அண்ட் நான் ஹீம் அயன். ஸோ ஹீம் அயன் சொல்லும் போது அனிமல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அயன் தான் வந்து ஹீம் அயன் சொல்லுவோம். அண்ட் இது வந்து ரெடிலி ஸ்டெடிலி வந்து டைரக்டா பாடியில வந்து ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். பட் நான் ஹீம் அயன் சொல்லும் போது வெஜிடபிள் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அயனை தான் வந்து நம்ம நான் ஹீம் அயன் சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியா லைக் வந்து ஒரு இன்ஸ்டன்டா எப்படி வந்து அனிமல் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய அயன் அப்சர்வ் ஆகுதோ அந்த மாதிரி அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பேசிஸ் தான் வைட்டமின் சின்றது நம்மளுக்கு பாடியில தேவைப்படுது. ஸோ வைட்டமின் சி வந்து இந்த நான் ஹீம் அயனை எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியோ இல்லை கிராப் பண்ணியோ பாடியில நடக்கக்கூடிய அப்சார்ப்ஷன் ரேட்டை வந்து ஹெல்த்தியராகவும் ஈஸியராகவும் ஆகும். ஸோ இதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணும் போது வைட்டமின் சியும் வந்து சேர்த்து வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல எடுத்துட்டு வரும்போது ஒரு healthy body வந்து maintain பண்ணிட்டு வரலாம். So to know more about supplement, over to Praveen sir. Thank you Swati. It was a detailed information and RBC பத்தி WBC பத்தி இது எல்லாமே கம்ப்ளீட்டா சொன்னீங்க. And of course importance of vitamins அதையும் for the improvement of blood பத்தியும் டீடைலா சொல்லுங்க. Now it's time to know the complete supplement range பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட நியூட்ரலைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ வாட் ஆல் த ப்ராடக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நியூட்ரலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 வைட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்ட். 87 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பயனியர் இன் வெல்னஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியிலேயே ஒரு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் தான். இந்த நம்பர் 1 பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு 1000+ சயின்டிஸ்ட் 24/7 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நியூட்ரலைட்ல மட்டுமே 1200+ பேட்டன்ஸ் காப்புரிமம் வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். ஓகே, ஹெல்பிங் பீப்புள் லிவ் ஹெல்தியர் லைஃப்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் சொல்லுவோம், நியூட்ரலைட் ஆல் பிளான் ப்ரோட்டீன் பவுடர். 100% வந்துட்டு பிளான் பேஸ்டு ப்ரோட்டீன் நம்ம கொடுக்குறோம். சாய் ப்ரோட்டீன் ஐசோலேட் அண்ட் கோதுமையில இருந்து வீட் ப்ரோட்டீன் அண்ட் பட்டாணியில இருந்து எல்ஓபி ப்ரோட்டீன்ல இருந்து நம்ம கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். வீகன் வெஜிடேரியன் எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம். 100% பிளான் பேஸ்ட். ஓகே, ஒரு ஸ்கூப்லுமே, ஒரு ஸ்கூப் வந்து 10 கிராம் சொல்லுவோம், ஒரு ஸ்கூப்லுமே அதிக சதவீதமான ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, 80%. ஸோ ஒரு 10 கிராம் ஒரு ஸ்கூப்ல இருக்குன்னா 8 கிராமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. அண்ட் 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்டும் 0.3 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ மேக்ரோ நியூட்ரியண்டா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் ஒரு ஸ்கூப்லயுமே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஆஸ் பர் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் டைஜஸ்டபிலிட்டி ஸ்கோரை வந்து நம்மளோட ஆல் பிளான் ப்ரோட்டீனுக்கு நம்ம ஹோல்ட் பண்றோம். அதை தான் ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர்னு சொல்லுவோம், PDCAS ஸ்கோர்னு சொல்லுவோம். 1.0 நம்ம மெயின்டைன் பண்றோம். ஒரு நாளைக்கு 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுது.
அதுல 11 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பாடியே ஓனா சிந்தசிஸ் பண்ணிக்கும், உருவாக்கிக்கும். ஆனா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம கண்டிப்பா உணவுல இருந்து தான் எடுத்தாகணும். பாடியால அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதுலயும் முக்கியமா 3 அமினோ ஆசிட் சொல்லுவோம், பிரான்ச் செயின்டு, பிசிஏன்னு சொல்லுவோம், பிரான்ச் செயின்டு அமினோ ஆசிட்ஸ், லியூசின், ஐசோலியூசின், வேலின். இது எல்லாமே சேர்த்து இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் உணவுல இருந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்காததுனால துணை உணவா இருக்கக்கூடிய ஆல் பிளான்ட் புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் மூலியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆஸ் பர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஐசிஎம்ஆர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவுட் ஆஃப் 10 இந்தியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9 அவுட் ஆஃப் 9 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்துட்டு புரதச்சத்து குறைபாடு, புரோட்டீன் டிஃபிஷியன்சி நம்ம இந்தியால இருக்கு. வெறும் 10% மக்களுக்கு மட்டும்தான் அந்த அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன். எவ்வளவு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்? அதுவும் ஐசிஎம்ஆர் கொடுத்துக்க நம்பர் படி 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு மினிமம், அது மேக்சிமம் கிடையாது, மினிமம் வந்துட்டு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து தேவைப்படுது. 1 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா 1 கிராம் ஆஃப் புரோட்டீன். 75 கிலோ இருக்கிறாங்கன்னா 75 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து ஒரு நாளுமே நம்ம எடுத்துக்கணும். அது கிடைக்காததுனால தான் அந்த புரதச்சத்து குறைபாடு, புரோட்டீன் டிஃபிஷியன்சிக்கு நம்ம போறோம். ஓகே, ஸோ த்ரூ ஆல் பிளான் புரோட்டீன் வந்துட்டு கண்டிப்பா மினிமம் 3 ஸ்கூப் எடுத்துக்கலாம். அதற்கு மேல நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதை ப்ரோட்டீன் கால்குலேட்டர் ஆப்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆஸ் வெல் அஸ் ஆப்பிள் ஐஓஎஸ்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி அதில் செக் பண்ணிட்டு அதற்கு மேலே எவ்வளோ ஸ்கூப் தேவைப்படுதோ, 3 வந்து மினிமம், அதற்கு மேலே எவ்வளோ ஸ்கூப் தேவைப்படுதோ நம்ம தாராளமாக எடுத்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் நியூட்ரல் டேஸ்ட், நம்மளுக்கு பிடிச்ச உணவோட மிக்ஸ் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபேவரட் ஃபுட் ஆர் ட்ரிங்கோட கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இதில் நியூட்ரல் டேஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டா ரீட்டைன் ஆகும். a small video on all plant protein. அதற்கு முன்னாடி புரோட்டீன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்துட்டு ஒரு பில்டிங் பிளாக்னே சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாடியே வந்து கம்ப்ளீட்டா வந்து செல்ஸ், உயிரணுவால தான் உருவாயிருக்கு. அந்த ஒரு செல்லுல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட் வந்துட்டு புரதச்சத்தா இருக்கக்கூடிய புரோட்டீன். Proteins are one of the most important building blocks of all living organisms. Our organs, tissues, and muscles are all made from proteins. Proteins also provide essential amino acids which are important for metabolism, growth, and development of our body. Growing children need protein for proper growth and development. Adults require protein to build, repair, and maintain healthy tissues, bones, skin, and hair. Elderly people require protein to support muscle tone, bone mass, and strength. Our body constantly uses our protein and does not store it. Therefore, it needs to be replenished every day. Our overall well-being may suffer if we do not get enough proteins from the diet. Due to hectic lifestyle and poor eating habits, many of us may be lacking getting the required protein in our everyday diet. There is one good thing that you can do yourself. Have Nutrilite all plant protein powder daily. It may bridge the protein intake gap in your daily diet. ஓகே, த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளோட நியூட்ரலைட் டெய்லி, ஒரு கம்ப்ளீட் மல்டி வைட்டமின் அண்ட் மல்டி மினரல் வித் ஃபைட்டோ நியூட்ரன் பெனிஃபிட்டோட ஒரு டேப்லெட்லையுமே நம்ம கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே அண்ட் பி வைட்டமின்ஸ்ல B1, B2, B6, B12, niacin, folic acid, biotin, and minerals 11 essential minerals, calcium, iron, phosphorus, iodine, magnesium, zinc, selenium, copper, manganese, chromium சொல்லிட்டு 11 essential mineralsum அண்ட் பிளான்ட் கான்சென்ட்ரேட்டா இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா பிளான்ட் கான்சென்ட்ரேட்ல இருந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா கான்சென்ட்ரேட், அசிரோலா செரி கான்சென்ட்ரேட் அண்ட் ஸ்பினச் பவுடர் இது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஒரு டேப்லெட்மே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிலா கோட்டிங்கோட நம்ம கொடுக்கறதுனால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் ஆகி அண்ட் அப்சார்ப்ஷன் முழுமையா நடக்கும். அண்ட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ, ஃபிளேவர்ஸோ, ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. A small video on daily. Hectic lifestyle,
Fast-paced living and improper eating habits can have some unexpected results on our body's well-being. Most of us eat too much processed food, and we also miss meal. Some of us even smoke and/or drink alcohol. Our hectic lifestyle and eating habits are robbing us of the vital nutrients that we need to meet our daily nutritional requirements. We need a way to support our nutritional needs along with a regular diet. Fulfill the nutritional gap in your regular diet with Nutrilite Daily. So the next most important product நம்மளோட ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடியது நியூட்ரலைட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல். ஓகே, ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிற உணவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ், அது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை வந்துட்டு உண்டாக்கக்கூடிய ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணணும்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு அடிக்வேட் அமௌண்ட் எடுத்துக்கணும். அப்போதான் அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இதை ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் பாடியில் வந்துட்டு எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல். எல்டிஎல்ன்றது லோ டென்சிட்டி லிபிட் புரோட்டீன், பேட் கொலஸ்ட்ராலை குறிக்குது. அண்ட் ஹெச்டிஎல்ன்றது ஹை டென்சிட்டி லிபிட் புரோட்டீன், குட் கொலஸ்ட்ராலை குறிக்குது. இதை பேலன்ஸ் பண்ண முடியும். இது மூலியமா ட்ரைகிளிசரைட் லெவல்ஸை வந்து நம்ம பாடியில் நார்மலாக வச்சிருக்க முடியும். ஓகே, ஸோ ஒமேகா 3 வந்து உங்களுக்கு உணவுல இருந்து கிடைக்காததுனால உங்களுக்கு த்ரூ சப்ளிமெண்டேஷன், அதுவும் ரிச்சஸ்ட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகே, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல மேக்ஸிமம் ஒமேகா 6 தான் இருக்கு, ஒமேகா 3 கிடையாது. ஸோ ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஒமேகா 3 எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா இட் இஸ் ஃப்ரம் சால்மன் ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயில் இருந்து தான் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா சால்மன் ஃபிஷ் ஆயில் அண்ட் ஆன்குவை, சார்டின், மேக்ரல் ஃபிஷ் ஆயில இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரோம். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிமல் ரேஷியோல EPA and DHA 180 மில்லிகிராம் ஆஃப் EPAவும் 120 மில்லிகிராம் ஆஃப் DHAவும் ஒரு சாஃப்ட் ஜெல்லுமே நம்மளுக்கு கிடைக்குது. ஈஸியா வந்துட்டு இந்த மேக்ரோ நியூட்ரியன் ஃபாலோ பண்ண முடியும். இந்த குட் ஃபேட் வந்துட்டு முழு அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் வந்து நம்ம பாடியில கிடைக்குது, விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹார்ட், பிரெயின், விஷன் ஹெல்த் அண்ட் டு மெயின்டைன் அ நார்மல் ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ். ஓகே, a small video on omega 3. Omega-3 fatty acids help maintain overall health, including healthy cardiovascular and nervous systems. They're essential nutrients, which means our bodies don't produce them. We need to get them from our diet. The American Heart Association recommends at least 2 servings of fatty fish per week from a variety of sources like salmon, anchovies, mackerel, and sardines. We need a balance of fatty acids in our diets, and one way to get that balance is through supplementation. Nutrilite is the world's #1 selling omega supplement brand. It contains an effective blend of omega-3 oils from 4 excellent fish sources. The Nutrilite ocean-friendly approach ensures long-term supply sustainability, and our trusted supplier in Norway uses a state-of-the-art manufacturing process. Every batch of fish oil is tested by a third-party lab to ensure quality and purity in each soft gel. At Nutrilite, we believe in combining the best of nature and the best of science to deliver high-quality products. I like the approach of looking at nature first because that's the best way to get your nutrients. Fast-paced and hectic lifestyles have changed our eating habits. We may end up consuming lots of processed foods, which may be high in fats, especially omega-6 fatty acids. This creates an imbalance between omega-6 fatty acids and omega-3 fatty acids, the good fats in our body. Unfortunately, omega-3 fatty acids are not produced in our body. Omega-3 and 6 both are essential for the body. Fortunately, Nutrilite Salmon Omega-3 soft gels may help fill in the gap for omega-3 fatty acids deficiency in our body. Okay, the next most important product வந்து பாத்தீங்கன்னா அது particularly formation of RBC, red blood cells, சிவப்பு அணுக்களுக்கு வந்துட்டு it is very very important. அதுதான்
B vitamins are important. So through natural B with yeast, which turn food into fuel. Okay, so the B vitamins or the benefits பார்த்தோம்னா on one tablet one time a day எடுக்கிறதுனால complete increase in energy இருக்கட்டும், நம்மளோட mood enhance இருக்கட்டும், memory improve பண்றது, and skin and hair health boost பண்றது, immune system which is very very important, அதை stimulate பண்றது, and cell function, healthy cell function நடக்கிறது, energy production வந்துட்டு ப்ராப்பரா நடக்கிறது, heart health, and particularly formation of red blood cells வந்துட்டு it is very very important. And the next most important product and importance of vitamin C வந்து ஸ்வாதி நம்மளுக்காக டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Now we have a beautiful product in place, அதுதான் வைட்டமின் சி செரி பிளஸ். ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல்னே சொல்லலாம், எஃப்எஸ்டியூன்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல். அண்ட் கம்பேர்ட் டு நார்மல் நேச்சுரல் சி வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்கு நம்ம பெனிஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். 40 mg to 400 mg ஆஃப் வைட்டமின் சி. அண்ட் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி எங்கிருந்து கிடைக்கும்னா அசிரோலா செரி கான்சென்ட்ரேட். நம்ம கிட்டத்தட்ட 6400 ஏக்கர்ஸ் ஆஃப் சர்டிஃபைட் ஃபார்மிங் லேண்ட்ஸ் வந்து நம்ம ஓன் பண்றோம். நம்மளோட ஓன் ஃபார்மிங் லேண்ட் வந்து பிரேசில்ல இருக்கு. அங்கிருந்து தான் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு 24.5 மில்லிகிராம் ஆஃப் அசிரோலா செரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா 6 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். 150 மில்லிகிராம் ஆஃப் அசிரோலா செரி கான்சென்ட்ரேட். ஓகே, அண்ட் ஒரு சூப்பர்ப் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெக்கானிசம். ஏன்னா நம்மளோட நேச்சுரல் சி ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்டா அப்சார்ப்ஷன் நடக்கும். இது ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், ஒரு ஆல் டே இம்யூனிட்டி சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். 8 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டடி ரிலீஸ் வந்துட்டு ஆஃப் வைட்டமின் சி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெக்கானிசம்னால நடக்குது. அண்ட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃபிளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. 1 டேப்லெட் பர் டே வந்துட்டு தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் செரி அயன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்கிறதுனால இன்க்ரீஸ் அயன் அப்சார்ப்ஷன் எபிலிட்டி. ஓகே, ஸோ அந்த அயன் வந்து ப்ராப்பராக அப்சார்ப் ஆகணும்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட்டமின் டி, வைட்டமின் சி இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி கால்சியம் வந்துட்டு அப்சார்ப்ஷனுக்கு வைட்டமின் டி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி அயனோட அப்சார்ப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் சி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, இதுதான் மினரல் அண்ட் வைட்டமின்கான ஒரு கோர் ரிலேஷன். அதை பற்றியும் டீட்டெயில்டாக சுவாதி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ விச் மேக்ஸ் ஹெமோக்ளோபின் அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால விச் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைன் ஹோமோசைட்டின். ஓகே, ஸோ 1 டேப்லெட் 1 டைம் a டே வந்து நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் வித் மீல். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களோட கேள்விகள் எதுனா இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஸ்வாதி, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்க எப்பப்போ எடுத்துக்கலான்றதை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஸ் சார். ஸோ பேசிக்காக வந்து அலாங் வித் பிடிஓ ப்ரோட்டீன் வந்து மார்னிங் 1 ஸ்கூப் ஈவினிங் 1 ஸ்கூப் வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட்டோட எடுத்துக்கலாம். அண்ட் டெய்லி 1 டேப்லெட் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அலாங் வித் ஒமேகா 1 சாஃப்ட் ஜெல் 1 to 3 சாஃப்ட் ஜெல் டிபெண்டிங் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் நீட் வந்து போஸ்ட் த மீல் எடுத்துக்கலாம். அண்ட் செரி அயன் வந்து 1 டேப்லெட் போஸ்ட் லஞ்ச். அண்ட் இது கூட வைட்டமின் சி வந்து 1 டேப்லெட் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நேச்சுரல் பியும் பார்த்தீங்கன்னா 1 to 2 டேப்லெட் போஸ்ட் மீல் எடுத்துட்டு வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்பினேஷன் ஆஃப் வைட்டமின் சி வந்து ஸ்வாதி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வைட்டமின் சி செரி ப்ளஸ்லையும் வந்துட்டு வி ஹேவ் கம்ப்ளீட் வைட்டமின் சி இன் 400 mg. பட் ஆனால் ரொம்ப மினிமலாக வந்துட்டு நம்ம செரி அயன்லையும் as well as டெய்லியும் கொடுத்துருக்குறோம். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆல் 3 நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதையும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வைட்டமின் சின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பாடியில் வேரியஸ் ஹெல்த் ப்ராசஸ் வேரியஸ் மெட்டபாலிசம்க்கு பாடி வந்து யூட்டிலைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பர்டிகுலராக வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுக்கும் போது இது வந்து பாடியில் வந்து எக்ஸஸாக ஸ்டோர் ஆகி எந்த டேமேஜும் பண்ணுறதில்ல. ஒரு ஹெல்த்தி பாடி இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் இம்யூனிட்டி ரேட் வந்து இன்னும் வந்து ஹெவிலி இம்ப்ரூவ் பண்ணதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ இது மூணுமே எடுக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஓவர் டூ பண்ணுறதா அர்த்தம் இல்லை. ஸ்டில் பாடி கேன் யூஸ் ஆல் இட் இன் எஃபெக்டிவ் வே. அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவலும் இன் ஈச் லைக் டெய்லி வைட்டமின் சி அண்ட் அயன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷனும் வந்து டிஃபர் ஆகுறதுனால
இது எல்லாமே வந்து எடுக்கும்போது ஒரு வெல் பேலன்ஸ் ஸ்டேட்டா தான் பாடியில இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்வாதி. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, 1 minute. ஸோ பெர்னிஷியஸ் அனிமியாக்கு வந்துட்டு என்னென்ன சப்ளிமெண்டேஷனும் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சார். நீங்க சொல்லலாம் பெர்னிஷியஸ். ஸோ பெர்னிஷியஸ் அனிமியாக்கு வந்து அலாங் வித் PDU நேச்சுரல் பி வந்து 2 டேப்லெட் போஸ்ட் மீல் மார்னிங் அண்ட் நைட் எடுத்துட்டு வர்றது நல்லது. அலாங் வித் திஸ் வைட்டமின் சி அயனும் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன் தட் வே கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பெர்னிஷியஸ் அனிமியாவும் காம்பேக்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஹீமோகுளோபினோட டெஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதான் மோஸ்ட். ஸோ ஹீமோகுளோபினோட டெஃபிஷியன்சின்னு சொல்லும் போது இட்ஸ் அயன் டெஃபிஷியன்சி, அதாவது அனிமிக் ஜோன்ல இருக்காங்க. So with the basic foundation, cherry iron வந்து 1 to 2 tablet depending upon the anemic range, severely anemic, moderately anemic பார்த்துட்டு 1 to 2 tablet post a meal, and இது கூட வந்து vitamin C-யும் வந்து 1 tablet post a meal வந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்வாதி, தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் இன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட் வித் நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் நம்மளோட ADS லீடர்ஷிப்ல இருந்து வந்து பேச போறாங்க. 7 PM உங்களோட டைமை பிளாக் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே அனுப்புறேன். அண்ட் ப்ளீஸ் ப்ரொமோட் இட் ஆல் டு யுவர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸ்வாதி அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஹேவ் அ கிரேட் ஈவினிங் அஹெட். திருப்பி நாளைக்கு ஈவினிங் 7 PM நம்ம மீட் பண்ணலாம். Recording